தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, சட்ட கல்லூரிகளில் முதல்வர்களே இல்லை என்றால் படிப்பின் நிலை, கல்வியின் தரம் எப்படி இருக்கும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். சட்ட கல்லூரிகளில் முதல்வர்களே இல்லை என்றால் கல்வியின் தரம் எப்படி இருக்கும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆசிரியர்கள் அல்லாத பணியிடங்கள் எத்தனை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. பவித்ரா, தமிழகத்தில் பல்வேறு சட்டக் கல்லூரிகளில் முதல்வர்களும் பேராசிரியர்களும் இல்லாத நிலையில் மாணவர்களுடைய கல்வித்தரம் எவ்வாறு இருக்கும் என்று தமிழக அரசை நோக்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு கேள்வியை முன்வைத்தது மட்டுமல்லாமல் இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரையைச் சேர்ந்த சகா என்பவர் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழகத்தில் பல்வேறு சட்ட படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில சட்ட கல்லூரி மற்றும் சட்ட பல்கலைக்கழகங்களில் பேராசிரியருடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், திருச்சி, தேனி ஆகிய சட்ட கல்லூரிகளில் குறைவான முழு நேர விரிவுரையாளர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த கல்லூரிகளில் முழு நேரம் மற்றும் பகுதி நேர விரிவுரையாளர்கள் பணிகள் தற்போது வரை காலியாக தான் இருக்கிறது. இதனால் சட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுமையாக தங்களுடைய பாடங்களை கற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அரசு சட்ட கல்லூரிகளில் நிலையான ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் முழுமையான சட்ட திட்டங்களை கற்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின்றி மாணவர்கள் பயிற்சி பெற முடியாமல் திணறுகின்றனர் என்பன போன்ற ஒரு கருத்துக்களையோடு இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் மதுரை, தேனி, காரைக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருச்சி ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய அரசு சட்டக் கல்லூரிகள்ல முதல்வர் பணியிடங்கள் கூட காலியாக தான் இருக்கிறது என்று தெரிவித்திருந்த இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி ஆகியோர் அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தில் 7 அரசு சட்டக் கல்லூரிகளில் முதல்வர்களே இல்லாத நிலையில் இருக்கும் போது மாணவர்கள் எப்படி கல்வி கற்க முடியும்? இந்த சட்டக் கல்லூரிகள் எல்லாம் தமிழக அரசு இழுத்து மூடிவிடலாமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் மொத்தம் எத்தனை சட்டக் கல்லூரிகள் இருக்கின்றன, அதில் விரிவுரையாளர்கள் எத்தனை பேர் பணியாற்றுகின்றனர், எத்தனை மாணவர்கள் இருக்கின்றனர் என்பது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை உயர்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.